இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. ஆவி மனிதன் ஆவியாக இருக்கிற தேவனோடு உறவாட வேண்டும். அந்த ஆவி மனிதன் ஆவியாக இருக்கிற தேவன் கொடுக்குற எல்லா சாராம்சங்களையும் சத்துக்களையும் உறிஞ்சுகிறவனாக இருக்க வேண்டும். அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்து ஆவிக்குரிய மனுஷனுக்கும் சரீர பிரகாரமான மனுஷனுக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் இந்த உள்ளான மனிதன் வெளியே கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளியே இருந்து எந்த காரியமும் இந்த ஆவி மனிதனை போய் போஷிக்க முடியாது. ஆனால் ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியாக இருக்கிற அந்த மனுஷனோடு உறவாடும் பொழுது, இணையும் பொழுது, அங்கே உள்ளே இருந்து ஒரு சக்தி வெளியாகிறது, உள்ளே இருந்து ஒரு ஆற்றல் இவனை அறியாமலே உருவாகிறது. அது ஆவி மனுஷனையும் பாதிக்கிறது, சரீர மனுஷனையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், உள்ளே இருக்கிற மனுஷன் வெளியே பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும்.